2026இல் அதிமுக ஆட்சி உறுதி. இபிஎஸ் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வருகிற 2026இல் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இது குறித்து அவர் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கை, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் எழுச்சி பயணத்தை கடந்த ஜூலை 7இல் தொடங்கி ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை மேற்கொண்டேன். கோவை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி என 24 மாவட்டங்களில் 40 நாள்கள் பயணம் செய்து இதுவரை 118 சட்டப்பேரவை தொகுதிகளில் 60 லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்துள்ளேன். இந்த பயணத்தின் போது 6728 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணம் செய்து மக்களின் எண்ண ஓட்டங்களை உணர்ந்தேன். ஒவ்வொருவரும் என்னை சந்திக்கும் போது அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நல்ல திட்டங்களை குறித்தும் நல்லாட்சி குறித்தும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பல மாவட்டங்களில் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டின் மூலமாக அரசு பள்ளிகளில் படித்து மருத்துவ கல்வி பயின்று வரும் மாணவர்கள் எழுச்சி பயணத்தின் போது என்னை சந்தித்தனர். அதிமுக ஆட்சி அமைந்ததும் தாலிக்கு தங்கம் திட்டத்துடன் சேர்த்து பட்டு வேட்டி, சேலை வழங்கப்படும். தீபாவளிக்கு மகளிருக்கு சேலை வழங்கப்படும். சொந்த வீடு இல்லாத ஏழை, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இடம் வழங்கி தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். சொந்த ஆட்டோ வாங்க முற்படும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 75,000 மானியம் வழங்கப்படும். கோரை பாய் நெய்யும் நெசவாளர்களுக்கு குறிப்பிட்ட அளவு மின்சாரம் மானியத்தில் வழங்கப்படும். மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். கடந்த 2021 பேரவைத் தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. பல முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. எனவே 2026 பேரவைத் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அரசியல் ரீதியாக பேச வேண்டும், பெருந்தன்மையோடு பேச வேண்டும் எனவும், தேர்தலில் அதிமுகவிற்கு மட்டுமே வாக்கு கேட்பேன், எனக்கென்று தனி இலக்கு எதுவும் இல்லை, அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதே என் இலக்கு என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயின் கருத்துகள் அரசியல் ரீதியாக இல்லை. அவர் பேசியதில் சில பேச்சுகள் ஏற்புடையது அல்ல, அரசியல் ரீதியாக இருக்கிற கருத்தாக இல்லை என்பதே என் கருத்து என்றார். இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.